கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக வந்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இரக்கமும் கிருபையும் சமாதானமும் நமக்கு என்றென்றைக்கும் உண்டாகட்டும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஜெய கிறிஸ்து, மகிமையின் கிறிஸ்து, மகிமையின் ராஜா, நம்மை ஆதரிக்கிறவர், நமக்காக எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிற கர்த்தரவர். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. நம்முடைய குடும்பங்களில் என்றென்றைக்கும் சமாதானம் நிலைத்திருப்பதாக. சரி, நம்ம எல்லாரும் தேவனுடைய வசனத்தினரை கடந்து போகலாம். கவலைப்படாதிருக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு சில ரகசியங்களை நம்ம வேதத்தினுடைய வெளிச்சத்தில் ஆழமாக தியானம் செய்ய போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் அதில் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். 14-15 வசனங்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இடத்திலே காத்து, இருதயத்தில் உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்குறாங்க. வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இங்கே விதையை பற்றின ஓமையை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அங்கே போதிக்கிறார். அதில் போதிக்கும் போது 4 விதமான நிலங்களை அவர் இங்கே சொல்லுகிறார். அந்த 4 விதமான நிலம் என்னென்னா, ஒன்று வழியருகே விதைக்கப்பட்டது, ஒன்று வழியருகே விதைக்கப்பட்ட ஒரு விதையினுடைய அந்த நிலம், 2வது கற்பாறை நிலம், 3வது முள்ளுள்ள இடம் இருக்கிற அந்த நிலம், 4வது நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், முதல்ல இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெறுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு சபையில் வந்திருக்கிற, சபையில் ஒரு அங்கமாக இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியமுடையவர்கள். ஏனென்றால் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், நாங்கள் இந்த ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம், நாங்கள் இதெல்லாம் நாங்கள் சுகம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜெபம் பண்ணி கேட்பாங்க. அந்த சுகத்தையோ அந்த அற்புதத்தையும் பெற்றுக்கொண்டு, எங்களுக்கு ஒரு தெய்வங்கள் உண்டு, நாங்கள் அந்த பாரம்பரியத்தை விட்டு வர முடியாது அப்படிலாம் சொல்லிட்டுலாம் போயிடுவாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் சபையில் அங்கமாய் இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அவர்தான் தலை. சபையில் இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே பாக்கியவான்கள். ஒரு புருஷன் எப்படி ஒரு மனைவியை நடத்துவானோ அதே போல் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர். ஏனென்றால் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அவர்தான் ஆதி, அவர்தான் சபைக்கு தலை, மரித்தோரில் முதற் பிறந்தவர் என்று சொல்லி வாசிங்க பார்க்கலாம். 18ஆம் வசனம், 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். இந்த முதற் பேர் என்ன செய்கிறார் என்றால், சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் நம்மை பரிபூர்ணமாய் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்கள். அவங்க எப்பவுமே சமாதானமாக, சந்தோஷமாக, அந்த இருதயத்தில் ஒரு நல்ல மனமகிழ்ச்சி இருக்கும், அந்த இருதயத்தில் சந்தோஷம் இருக்கும். கர்த்தருக்குள் எப்போது சந்தோஷமாக இருக்கிற அந்த காரியம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அந்த இருதயத்தில் இருக்கும். யாருக்கு அப்படின்னா, வசனத்தை கேட்குறவங்க. ஏன்னா அவரே சபையாகிய சரீரம். வசனத்தை கேட்கிறவர்கள், வசனத்தின் மேலே வாஞ்சை உடையவர்கள், வசனத்தின் மேலே தாகமுடையவர்கள், கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு தான் வசனம். தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பின் உடன்படிக்கை, அந்த அன்பின் உடன்படிக்கை அறிந்து கொள்ளுகிற அந்த வாஞ்சை. ஆக இங்கே வசனத்தின் மேலே தாகம் ஏற்பட்டு ஒவ்வொரு நாளும் சபையில் வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் பாக்கியம் உள்ளவர்கள்.
அவங்க எல்லாத்தையுமே ஜெயங்கொள்ருவாங்க. பரிபூர்ணம், சகல பரிபூர்ணம் அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய போராட்டம், என்னால் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு போக முடியலையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீ தள்ளாடி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தலையானவர், அவர்தான் சகல பரிபூர்ணமும். உங்கள் இருதயத்துக்குள்ளே எந்த ஒரு கவலையும் இல்லாதபடிக்கு சகல பரிபூர்ணத்துக்குள்ளும் இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி, தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து, எதெல்லாம் நமக்கு விரோதமாக நிற்குதோ இதையெல்லாம் உடைத்து சகல பரிபூர்ணமும் நமக்குள்ளே வாசமாக இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆக வசனத்தின் மேலே தாகமுடையவர்களாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளே அதை பதிய செய்கிற அந்த இருதயம் உண்மையும் நன்மையுமான இருதயம். அது உண்மையும் நன்மையுமான இருதயம். அது உண்மையும் நன்மையுமான இருதயம். அந்த உண்மையும் நன்மையுமான இருதயம் சகல பரிபூர்ணத்திலும் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் சகல பரிபூர்ணத்தோடு கூட யாக்கோபின் வல்லவர் நம்மை நடத்தி, நம்மை பரிபூர்ணப்படுத்தி, நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நல்ல சமாதானத்தை கொடுத்து நம்மை பரிபூர்ணமாக நடத்த அவர் வல்லமை உடையவர். ஆக இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள். வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் அதை காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நல்ல பலன் கொடுக்கிறார்கள். தேவன் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ, தேவன் நம்மை எதற்காக அவர் நம்முடைய கரம் பிடித்திருக்கிறாரோ, அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றுகிறவர்கள் தான் இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஆக இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட இந்த இருதயம், இது எப்படிப்பட்ட இருதயம் என்பதை குறித்து 2 வசனங்கள் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இது நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம சகல பரிபூர்ணத்துக்குள்ளே இருக்கிறோமா என்பதை நீங்கள் அலசி பார்த்து கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த நல்ல நிலம் என்கின்ற நல்ல நிலமாக நாம் இருப்போமே ஆனால் சகல பரிபூரணம் எந்த இடத்துலையுமே உங்கள் மன சஞ்சலப்படாது, உங்கள் இருதயத்தை கவலை தொடாது. ஏன்னா கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம், கவலைப்படுகிற இருதயம் ஆயுசு நாட்களில் குறைக்கப்படுகிறது. அந்த ஆயுஷை பாதி கூட தாண்டாது என்பதை பார்த்தோம். ஆனால் நம்முடைய கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர் என்றால், நாம் வசனத்தை கேட்கும்படியாய், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எல்லாருமே வயசானவங்க, படிக்க தெரியாதவங்க எல்லாம் கூட வந்து உட்காந்து வசனத்தை கேட்குறாங்க. வசனத்தை கேட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதெல்லாம் அறிக்கை பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பிதாக்கள் ஆபிரகாமு, அப்புறம் அந்த இந்த 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 டாக்டரின், இந்த உபதேசத்தெல்லாம் படிக்க தெரியாதவங்கெல்லாம் பேசுகிறாங்க நம்ம சபையில். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அறிக்கை பண்ணுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி செய்யுங்க, அப்படி பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் சகல விதமான பரிபூர்ணத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் எப்போதுமே தம்முடைய பிள்ளைகளை அவர் பரிபூர்ணமாகத்தான் பார்க்கிறார். அவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆக இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், இந்த இருதயம் என்ன இருதயம், அது அந்த இருதயத்தில் உண்மையும் நன்மையும் இருக்குது அப்படின்னு தேவன் சொல்கிறார். அது உண்மையும் நன்மை என்பது நாம் மறுரூபம் அடைந்து மகிமையின் சாயலை பெற்று மகிமையின் சரீரத்தை அடைந்து தேவனை முகமுகமாய் தரிசிப்பதான் அந்த 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 நன்மையான பலன். அதுதான் பூரண பலன். அதுதான் மிகுந்த தானியத்தையும் கொழுமையான பனியும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் பெறுகிற அந்த பலன் என்று நம்ம பார்த்தோம். ஆக இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை, அந்த இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுல பாருங்க, நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும்னு சொல்றாரு. அன்பானவர்களே, கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ இந்த நிலத்தை பற்றின ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்பதாக இந்த நல்ல நிலம் தான் நம்முடைய ஃபோக்கஸ். தேவனுடைய நோக்கமே இந்த நல்ல நிலம்தான். இது எப்படி இந்த நல்ல நிலமாக நம்முடைய இருதயத்தை மாற்றுவது, நம்முடைய இருதயத்தை எப்படி நல்ல நிலமாக பக்குவப்படுத்துவது அப்படின்னா, நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்துடணும். நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணோம்?
ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அது எப்படி? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக இந்த 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 சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். அது தேவனுக்கு எது பிரியம்? தேவனுக்கு எப்படி ஒப்பு கொடுக்கணும்னா, சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணும்னா, இது ஃபஸ்ட்டு பரிசுத்தம், ரெண்டாவது தேவனுக்கு பிரியம். இந்த தேவனுக்கு பிரியம் என்பது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பிரியமாக நடந்துக்கடா, உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் பிரியமாக நடந்துக்கடா அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க உட்காந்து அம்மாவுடைய கேரக்டர் என்ன, அப்பாவுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பழகுறாங்க. இல்லை சில வேளை கம்பெனிகளில் கொஞ்சம் சூப்பர்வைசரை கொஞ்சம் நல்லா பிரியமாக நடந்துக்க அப்படின்னு சொன்னால் சரி அவங்களுடைய கேரக்டர் என்ன, சரி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போது தேவனுக்கு பிரியம் அப்படின்னா எப்படி நடந்துக்கிறது? அதுக்கு தான் என்னன்னா வசனம். அந்த வசனத்தை பகுத்து போதித்தால்தான், பகுத்து அறிந்தால்தான், இந்த பகுத்து அறிந்தால் மட்டுமே அது உண்மையும் நன்மையுமான இருதயம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அதான் பரிபூர்ணம் சொல்லிட்டோம். வசனம் எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் நாட்டப்படுகிறதோ, வசனம் எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ள அது பலன் கொடுக்கும்படியா அந்த வசனத்தை நாம் பயன்படுத்துகிறோமோ, உண்மையுள்ள மனுஷன் அவன் உண்மையுள்ள மனுஷன். அதுதான் உண்மையான அந்த அந்த இருதயம். அந்த உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை வாசித்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அவன் தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீதிமொழி புத்தகத்தை வாசிக்க போகிறான். அந்த வசனம் 28-25 நீதிமொழி 28-25 சாரி, அது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். 28-20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவன் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆக இந்த இடத்துல கவலை ஏன் வருகிறது? ஒரு மனிதனுடைய இதயத்துக்குள்ள கவலை ஏன் வருதுன்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் கவலை வருது. ஆனால் உண்மையுள்ள மனுஷன் என்றால் யாருன்னா வசனத்தை இருதயத்தில் காத்து கொள்ளுகிறவன், வசனத்தை இருதயத்தில் பிடித்து கொண்டு அதை தக்க வைக்கிறவன், தன்னுடைய தியானத்தில் இரவும் பகலும் அந்த வசனத்தின் மேலே நம்பிக்கை உடையவனாக, தேவனுக்கு பிரியமுள்ளவனாக தேவனுக்கு எது பிரியமாக இருக்கிறது, இந்த சரீரத்தை எப்படி பரிசுத்தப்படுத்தலாம் என்று சொல்லி வசனத்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்கிற அந்த இருதயம். அதுதான் இங்கே சொல்றாரு, தேவனுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆக இந்த ஆராதனை தான் நல்ல இருதயம். தேவனுக்கு இந்த சரீரமே ஆராதனையாக, நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இது ஆராதனை. இந்த ஆராதனையில் மகிமைப்படுவதற்காகத்தான் தேவன் நம்மை சிருஷ்டித்தார். தேவன் நம்மை சிருஷ்டித்த நோக்கம் என்னவென்று சொன்னால், தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆனால் நம்மை தேவன் உலகமாக அதாவது கண்ணில் காணக்கூடிய ஒரு ஜடமாக, ஒரு ஜட பொருளாக, மனிதனாக, மாம்சமாக தேவன் நம்மை சிருஷ்டித்த நோக்கம் என்னவென்றால், இந்த சரீரத்தில் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். ஆக இந்த ஆராதனை, தேவனுக்கு செய்கிற இந்த ஆராதனை, இந்த சரீரத்தில் நாம் தேவனுக்கு செய்கிற இந்த புத்தி உள்ள ஆராதனை என்பதுதான் அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த நல்ல நன்மையும் உண்மையுமான அந்த இருதயம். அது எங்கே இருக்குதுனாக்கா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், 2 தேவனுடைய நன்மையும், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த ஆராதனையினுடைய அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, நம்முடைய மனம் மறுரூபமாக வேண்டும். ஆக தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஆராதனை தேவனுக்கு மகிமைப்படும்படியாக செய்வோமே ஆனால், அது அப்படிப்பட்டதான அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டுமே ஆனால், நாம் என்ன செய்யணும்னாக்கா வசனத்தை பகுத்து பார்க்க வேண்டும். சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வசனத்தை பகுத்து பார்க்கக்கூடிய அந்த ஞானத்துக்குள்ள, அந்த பலத்துக்குள்ள அவர்கள் வர வேண்டும். அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலக வழக்கத்தின்படியான வாழ்க்கை நமக்கு இல்லாமல்
தேவனுடைய சித்தத்தின்படியான ஒரு தேவ ஜனங்களாக இந்த பூமியில் நம்ம வாழணும். 2 வாழ்க்கை. உலகம் வந்து மனம் போன போக்கில் போகுது. அங்கே வசனம் கிடையாது. ஆனால் நமக்குள்ள வசனம் இருக்கிறது. அது என்ன செய்யணும்னா, அந்த வசனத்தின் நோக்கம் என்னவென்றால், தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியுது. இந்த பகுத்து என்கின்ற அந்த வார்த்தை வந்து ஸ்டடி, அதாவது வந்து படி. நீங்கள் வந்து படிக்கணும், தேவனை வந்து நீங்கள் படிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையின் மேலே தாகம் இருக்கணும். அதுதான் சொல்கிறேன். அநேக சகோதரிகள், தாய்மார்கள் வசனத்தை படிப்பறிவு இல்லைன்னா கூட என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வசனத்தை உச்சரிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை பிதாக்களை பற்றி பேசுகிறாங்க, சபையில் கொடுக்குற அந்த உபதேசங்களை குறித்து, சத்தியங்களை குறித்து பேசுகிறாங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பகுத்தறிவில் தான் உண்மையும் நன்மையுமான அந்த இருதயம் தான் நல்ல இருதயம். அதுதான் தேவனுக்கு செய்கிற புத்தி உள்ள ஆராதனை. ஆக இந்த பகுத்தறிவில் தான் வந்து நமக்கு ஒரு பூர்ணத்தை தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே நியமித்தார். இதை தான் 2 தீமோத்தேயு நிருபம் 2வது அதிகாரம். ஏன்னா வசனத்தை கேட்கக்கூடிய நாம் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும்? வாசிங்க. அதை 2 தீமோத்தேயு 15ஆம் வசனத்தை வாசிங்க. 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமா பகுத்து, நல்லா கவனி, நிதானமா பகுத்து போதிக்கணும். இந்த நிதானம் என்பது எல்லாத்தையும் நிதானிச்சு பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம். அந்த நிதானம் என்பது ஸ்ட்ராங், சத்தியமானது. நிதானம் அப்படின்னாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ விஷயம் தெரியாதவன் அவனை பதறுவான், அவிசுவாசி பதறுவான். இந்த நிதானம் என்பது சத்தியத்தை அறிந்த அறிவினுடைய உறுதித்தன்மை. என் தேவன் எப்படிப்பட்ட அன்புள்ளவர், நீதி உள்ளவர் என்கின்ற அந்த ஒரு உறுதி இருக்க வேண்டும். அடுத்தது பகுத்து என்பது ஸ்டடி பண்ணியிருக்கணும். அதை வந்து படித்திருக்க வேண்டும். இந்த படிக்கிறது என்பதுனா என்னன்னா, கர்த்தருடைய வசனம் ஜோடி இல்லாமல் இராது. அது ஒன்றோடு ஜோடி இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் அதை கூட்டி சேர்ப்பார். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே இந்த பகுத்து என்பது ஸ்டடி பண்ணணும். உட்கார்ந்து தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது போதிக்கணும். இந்த போதித்தல் என்பது டீச்சிங். ஸ்டடி என்பது நான் படிப்பது, அதை படித்தவனாக டீச் பண்ணு, போதி. இயேசு ராஜா வந்து நல்ல ஒரு போதகர், நல்ல போதகரே. அவரை எல்லாரும் போதகர் என்று அழைத்தார்கள். நமது கர்த்தர் போதித்தார். எப்படி போதித்தார்? கேட்கிறவர்களை திராணிக்கத்தக்கதாக போதித்தார். வசனம் சொல்லுது இல்லையா, கேட்கிற விதையை பற்றின ஓமையிலே பார்த்தீங்கன்னா, கேட்கிறவருடைய திராணிக்கத்தக்கதாக அவர் போதித்தார். ஆக யார் யாருக்கு எப்படி யார் யாருக்கு எவ்வளவு தாங்குவாங்க, அதெல்லாம் கரெக்டாக பார்த்து போதிக்கணும். ஆக இதில் அவ்வளோ ரகசியம் இருக்கிறது. போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதை. உன்னை தேவனுக்கு முன்னாடி எப்படி காட்டணுமா? உத்தமன். யாரெல்லாம் வந்து நிதானித்து என்றால் உறுதிப்படுத்தி கொண்டு. இப்போ கொஞ்சம் நிதானிச்சு பார்த்துக்கப்பாடு என்னென்ன அர்த்தம்? அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க, உறுதிப்படுத்து. ஆக தேவனை பற்றின ரகசியங்களை முதல்ல அவன் நிதானித்து, யார் உத்தமன், யார் உத்தமர்களாக தேவனை முகமுகமாக தரிசிப்பார் என்றால் நிதானிக்கிறவர்கள். 2வது பகுத்தவர்கள், சத்தியத்தை பகுத்தவர்கள், ஸ்டடி பண்ணவங்க, படித்தவர்கள். படிக்கணும், உட்காந்து பைபிளை வந்து படிக்கணும், அவன் ஸ்டடி பண்ணணும். அதுதான் ராஜாக்களுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு பிரதியை, வேதத்தினுடைய ஒரு பிரதியை நீங்கள் எழுதி வாங்கி கொண்டு அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் படி அப்படின்னு கர்த்தர் வந்து நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறார். அடுத்தது வந்து போதிக்க வேண்டும். போதிப்பது என்பது கேட்கிறவருடைய திராணிக்கத்தக்கதாய், அவருடைய அளவு தக்கதாய், அவருடைய ஆவியின் அளவு தக்கதாய், அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய், நாம் போதிக்கிறது பிரயோஜனப்படும்படியாய் அவர்களுக்கு அதை போதிக்க வேண்டும். இப்படி தேவனுக்கு முன்பதாக, இதுதான் தேவனுக்கு முன்பதாக உத்தமம். தேவனுக்கு முன்பதாக என்னது? உத்தமம். ஆக சபையில் வந்து வரக்கூடிய கிறிஸ்து இயேசு என் புருஷன், அவர் என் தலையாய் இருக்கிறார், அவருடைய வார்த்தையை நான் நிதானித்திருக்கிறேன், நான் படிக்கிறேன், இதை அப்படி போதனையாக எல்லாருக்கும் நான் வெளிப்படுத்துவேன் என்கிற அனுபவம் உடையவர்கள், அது ஊழியர்களும் விசுவாசிகளும் சேர்ந்து, அது வந்து பிரதான ஆசாரியன் அல்லது லேவியர்கள் என்கின்ற இந்த 2 கூட்டமைப்போடு சேர்ந்தவர்களாக இவர்கள் தான் வசனத்தை போதிக்கக்கூடியவர்கள். இந்த அனுபவத்தில் உடையவர்கள் தான் கர்த்தரை, தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற
அந்த அனுபவத்துக்குள்ளாக அவர்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இதுதான் தேவனுடைய நோக்கம். இதுதான் தேவனுடைய நோக்கம். சரி, இதில் நம்ம இதுக்கு வந்து இதை சொல்லும்போது நம்ம எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்கின்ற இந்த 2 காரியத்தை இங்கே பகுத்திருப்பார். எங்கேருந்து தெரியுமா? 11ஆம் வசனம் வாசிங்கப்பாங்க. இது நல்ல உண்மையும் நன்மையுமான இருதயம் எதை காக்க வேண்டும் அப்படின்னா 11ஆம் வசனம், இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில் ம் நாம் அவரோட நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இந்த வசனத்தினுடைய நோக்கம் என்னங்க? இந்த உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் இந்த வசனத்தை காத்துக்கொள்வது அப்படின்னா என்ன? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தினுடைய வார்த்தையினுடைய இந்த வல்லமையுடைய நோக்கம் தான் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட சாவு. இயேசு கிறிஸ்துவோடு கூட நீ செத்தாத்தான் நீ அவரோடு கூட பிழைத்திருப்பாய். 2வது, அவரோடு கூட பாடுகளை சகி. அதுதான் வந்து இந்த சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடு. பாடுகளை சகி. இந்த நமக்கு தேவன் நல்ல இருதயத்தில் தேவன் என்ன கொடுக்கிறார்? நல்ல இருதயம்னா என்னன்னா, பாடுபடுகிற அனுபவத்தை இவங்க என்ன பண்ண வாஞ்சிப்பார்கள். ஏன்னா அவரோடு கூட பாடுபட்டால் தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ண முடியும்? ஆளுகை செய்ய முடியும். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், அவர்தான் யுத்தத்தில் வல்லவர். இயேசு கிறிஸ்து தான் யுத்தத்தில் வல்லவர். யுத்தம் கர்த்தருடையது. அவர் எனக்காக பாடுபட்டவர், எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். ஆக நாம் அவரை மறுதலிக்க கூடாது. மற்ற 3 நிலங்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா கர்த்தரை மறுதலித்திருக்கிறது. ஆனால் இந்த நல்ல நிலம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட இந்த இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இவர்கள் உட்கார்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணம், அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல், இவைகளோடு சம்பந்தப்பட்டது. உபதேசமே இவள் தான். இதுதான் உபதேசம். இதுதான் வசனத்தினுடைய நோக்கம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சத்துரு வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த உபதேசத்துக்கு விரோதமாக செயல்பட்டு விட்டான். அங்கே கர்த்தர் சொல்றாரு, நாம் அவரை மறுதலிக்கிறோம் அப்படின்னு. இந்த அனுபவத்துக்குள்ள போகாதவர்கள் கர்த்தரை மறுதலிக்கிறார்கள். என்ன அனுபவம்? கிறிஸ்துவனுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல், அதாவது சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பது அவருடைய வருகை. இது எல்லாம் சேர்ந்து இருக்கணும். இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கிறோம் பல முறை. ஆக இதுதான் வசனத்தினுடைய நோக்கம். வசனத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் வந்து இதுதான். ஆக இந்த அனுபவத்துக்குள்ள போகாதவர்கள் கர்த்தரை மறுதலிக்கிறார்கள். அதுதான் இந்த 3 இருதயம். எப்பொழுதுமே ஆண்டவர் இந்த சம்பவத்தை சொல்லும்போது ஏதேன் தோட்டத்தை தான் மையமாக வச்சு பேசுவார். ஏன்னா ஏதேனில் அங்கே நடந்த சம்பவம் எப்பவுமே நல்லா கவனிங்க. ஒரு மர்டர் ஒன்று நடக்குது, ஒரு கொலை ஒன்று நடக்குது. அந்த கொலையை செய்த கொலைகாரன் வந்து என்ன பண்ணிட்டான்னா, தடயத்தெல்லாம் ஃபுல்லாக மறைச்சிட்டு நல்லா பக்காவாக பிளான் பண்ணி அவன் என்ன பண்ணிக்கிறான், மொத்தத்தையும் மறைச்சி வச்சுட்டு அது ஒரு பார்த்த உடனே தெரியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, புலன் விசாரணை செய்வதற்கு சிபிசிஐடி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த மர்டர் நடக்கிறது, இந்த கொலை நடக்கிறதுக்கு முன்பதாக அவருடைய நிலை, அவருடைய பொசிஷன் என்ன, இந்த மனிதனுடைய ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அந்த மனிதனுடைய சாகரத்துக்கு முன்பதாக அவர் எப்படி இருந்தார் என்பதை அது தெரிஞ்சால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். தேவன் நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட எதை முயற்சிக்கிறார் என்றால், எதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீ ஏதேன் தோட்டத்தில் விழுந்து போகிறதுக்கு முன்பதாக நீ எப்படி இருந்த, நீ என் பிள்ளையாக இருந்த, நீ பரிசுத்தமாக இருந்த, நீ என்னுடைய சித்தத்துக்கு உட்பட்டவனாக இருந்த, என் திட்டத்தில், என் மீட்பின் திட்டத்தில் நீ உட்பட்டவனாக இருந்த. ஆனால் எந்த நிலையில் நீ விழுந்து போனாய், நீ எந்த நிலையில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு என்று எபேசு சபைக்கு வெளிப்பட்டு சொல்கிறார். நீ எந்த இடத்தில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. இதுதான் ஏதேன் தோட்டத்தில் மனிதனுடைய விழுகைக்கான அந்த காரணத்துக்கான கர்த்தருடைய அறைகூவல். அவர் அறைகூவல் விடுக்கிறார். நீ ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, அந்த ஆதி அன்பை நீ காத்துக்கொள். ஏதேனிலே நீ விழுந்து போவதற்கு முன்பதாக இருந்த நிலையை நீ காத்துக்கொள். எப்படி விழுந்தாய், எப்படி உனக்குள்ள இந்த காரியெல்லாம் வந்துச்சு என்பதை காத்துக்கொள் என்பதை குறித்து அங்கே பேசுகிறார். இப்போ நம்ம இந்த விதையை பற்றி இந்த ஊமையில் ஏதேன் தோட்டத்து சம்பவங்களை தான் கொண்டு வருகிறார்.
இதை நம்ம நல்லா கூர்ந்து கவனித்து நம்ம தியானம் செய்ய போகிறோம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம் 8. இதில் வந்து நமக்கு எப்படிப்பட்ட மீட்பை தேவன் கொடுக்குறாரு. இப்போ விதையை பற்றின ஓமையை சொல்கிறாரு. ஆண்டவர்கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் ஏன் ஆண்டவர் அவங்ககிட்ட ஓமையாக பேசுகிறீங்கன்னு சொல்லி சீஷர்கள் கேட்குறாங்க. அதற்கு கர்த்தர் சொல்கிறார், 10ஆம் வசனம் வாசியமா. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இவங்க வேதத்தை வந்து ஆராய மாட்டாங்க. விழுந்த இடத்த ஒரு மனுஷன் உணர்றான் பார்த்தியா, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அதான் யூதா. தன் பிழையை உணர்வதான் யூதா. தன் பிழையை உணர்கிறவர் தான் யூதா. அப்போ ஏன் இவர்களுக்கு ஆண்டவர் ஓமையாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து உணர மாட்டாங்க. நீ எந்த இடத்தில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு, அந்த நினைவில் அவங்க வந்து வரமாட்டாங்க. அந்த வசதியை வாசி. வெளிப்படுத்தின விசேஷம் இதுதான் வந்து தேவனுடைய நம்ம அழைக்கிற அழைப்பினுடைய அறைகூவல். வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்கள் வாசிக்கலாம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எப்ப கர்த்தர் தான் நம்ம கூட பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஆதி அன்புக்கு திரும்பு, ஆதி அன்புக்கு வா. ஆக இந்த ஆதி அன்பு எங்கே சீர்குலைந்தது என்றால் ஏதேனிலே சீர்குலைந்தது. அந்த இடத்துல தான் மிஸ் ஆயிருச்சு எல்லாமே. இந்த உணர்வில்லாத கண்டும் காணாதவர்களை போல இருக்கக்கூடிய தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியாத அந்த காரியம், அதை வச்சு தான் இப்போ பேசப்படுற ஆண்டவர். அதான் பார்க்க போகிறேன் இப்போ. அப்போ நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேருக்கு குறை உண்டு, ஆகையால் நீ இன்னை நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினை. ஆமென் சொல்லுங்க. போது எங்கே விழுந்த சொல்லு, எங்கே விழுந்த? ஏதே நிலையில் விழுந்துட்ட, என் சமூகத்தை விட்டு நீ தூரம் போயிட்ட. அதை தான் இங்கே பேசுகிறாரு எபேசு சபைக்கு. ஆதி அன்புக்கு திரும்பு. அங்கே வந்து வசனத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகிற நீ. அப்போது நீ நினைத்து மனித ஆதியில் செய்த கிரியைகளை செய்வையாக அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளை கூப்பிட்றாரு. ஆதியில் செஞ்ச கிரியை செய். அவருடைய வாஞ்சையெல்லாம், அவருடைய அன்பு, மனிதன் மேலே அவர் வைத்திருக்கிற அன்பு, இந்த உறவு என்றென்றைக்கு நிலைத்திருக்கணும். உன் சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமும் நன்மையுமான பரிசுத்தமான அந்த ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஆராதனை செய். அதுக்கு அப்படி செய்யணும்னா நீ பகுத்து தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னது என்பதை பகுத்து அறி. பகுத்து அறி. அதுதான் கிறிஸ்து இயேசுவினுடைய பாடுகள், மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல், அவருடைய வருகை. இதுதான் வேதத்தினுடைய ரகசியமே. இப்போ கர்த்தர் சொல்றாரு. இப்போ சொல்லி வாசிக்கலாம். இப்போ லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் அந்த ஊமையின் கருத்தாவது 11 வசனம் வாசிப்பாக்கலாம். அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். விதை என்பது, விதைக்கு ஜீவன் உண்டு. விதையை விதைத்தால் அது ஒரு புது மரமாக, செடியாக வளரும். ஆக விதைக்கு ஜீவன் உண்டு. விதையில் ஜீவன் இருக்கிறது, வசனத்தில் ஜீவன் இருக்கிறது, வசனத்தில் ஜீவன் இருக்கிறது. வசனம்தான் ஜீவன். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவனை நாங்கள் தொட்டோம், நோக்கி பார்த்தோம், அவரோடு கூட நாங்கள் உறவாடினோம் என்று சொல்லி அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறார். இந்த இடத்துல கர்த்தர் சொல்றார், வழியருகே விதைக்கப்பட்டவர்களை குறித்த விளக்கத்தை சொல்றார். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவர் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறார். இங்க பிசாசை உள்ள கொண்டு வராரு. எப்பா, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு, நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்லும்போது, தேவன் மனிதனை படைத்த நோக்கம் என்னவென்று சொன்னால் புத்தி உள்ள ஆராதனை. என் சித்தம் செய்ய என் மகனே, என் சித்தம் செய்ய என் மகனே, உன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவபலியுமாக, தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். உன் பேச்செல்லாம் என் கூட மட்டுமே இருக்கணும். உன் பேச்செல்லாம் என் கூட மட்டுமே இருக்கணும். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னாக்கா, பிசாசு வந்து என்ன செய்கிறான்னா, இந்த ஆதாமோட பேசினான். ஆதாமோட உள்ளே வந்து பேசும்போது அவன் என்ன ஆயிட்டான், அந்த இடத்துல என்ன ஆயிட்டான்னா, அவன் பூமிக்குரியவனாக, சொல்லப்போனால் ஒரு சோம்பேறியாக. சோம்பேறி என்பவன் இந்த பூமிக்குரியவன், அவன் தூங்கிவிட்டவன். இந்த வழியருகே விதைக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பிசாசுன்னு கர்த்தர் மென்ஷன் பண்ணுறாரு. ஆண்டவர் ஏதேனிலே ஆதாமோட பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே வந்து வசனத்தை சொல்லி பகுத்து ஸ்டடி பண்ணார்.
நிதானித்து பகுத்து போதித்தார் ஏதேனிலே. ஆக இந்த பிசாசு என்ன பண்ணிட்டான்னா இந்த வசனத்தெல்லாம் எடுத்து போட்டான். ஆமெனா? பிசாசு என்ன பண்ணா, இப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வாசிப்பாங்களா? அதை வேகமா வாசி. ஆதியாகமம் 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. சர்ப்பமானது தந்திரம். இங்க சர்ப்பம் இருக்கு இல்லையா? இந்த சர்ப்பம் எதுன்னா பிசாசு. பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பு, பழைய பாம்பாக வலு சர்ப்பம். இந்த பிசாசு வலு சர்ப்பம் இதெல்லாம் எங்க இருக்கு? வாசிப்பாள வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். பிசாசு, சாத்தான், பழைய பாம்பு, வலு சர்ப்பம் இது என்ன பண்ணுச்சுன்னா, இவங்க என்ன இந்த வலு சர்ப்பத்தோடு பேச்சு கொடுத்தான் பாருங்க. இதுதான் வழிப்போக்கர்கள். இவன் வழிப்போக்கன், வழியருகே விதைக்கப்பட்டவர்கள். இவன் வழிப்போக்கன். வழிப்போக்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் இப்போ யாரை வழிப்போக்கன்னு சொல்லுவோம்? யார் வழிப்போக்கன்னு சொல்லுவோம்? அந்த ஊருக்கு சொந்தம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? எங்கேயோ பிரயாணம் போகிறவன் என்ன செய்கிறான்னா, அவன் போகிற வழியில் இருட்டி போச்சு அப்படின்னு சொன்னால் போகிற வழியில் அந்த ஊரில் தங்கிட்டு போயிடுவான். அந்த ஊரில் ஜஸ்ட் தங்கிட்டு போயிடுவான். தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய சமூகத்தில் என் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதன் இவன் வழிப்போக்கனாக மாறிவிட்டான். வழிப்போக்கன் என்றால் என்ன என்று சொன்னால், உடன்படிக்கையை உடைத்து போட்டு இந்த பிசாசுக்கு செவி கொடுத்து விட்டான். பிசாசுடைய பேச்சை கேட்டு அதை நிதானித்து விட்டான். பிசாசுடைய பேச்சு உண்மைன்னு நம்பிட்டான். இந்த நிதானித்து என்றால் உண்மையினுடைய உறுதி என்று நான் சொன்னேன். அன்பான தேவஜனமே, இந்த வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் என்றால் யார் என்றால், இவர்கள் பிசாசுக்கு அடிமையாக போனவர்கள். இவங்க என்ன செய்வாங்கன்னா, எவ்வளவு வசனத்தை கேட்ட, தேவனை பற்றின சத்தியத்தை கேட்டாலும் இந்த பிசாசு என்ன செஞ்சிருவான்னா எடுத்து வெளியே போட்டுருவான். வசனத்தை எடுத்து வெளியே போட்டுருவான். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏதேனிலே நீ ஆதியிலே விழுந்த இடத்த நினச்சி நீ மனம் திரும்பிடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. சரி, இந்த வழியருகே விதைக்கப்பட்ட இந்த அனுபவத்தை எப்படி இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் ஜெயங்கொண்டார்கள்? உண்மையா இல்லையா? வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் என்கின்ற இந்த அனுபவத்தை இந்த நல்ல நிலத்தில் இருக்கக்கூடிய எப்படி ஜெயம் கொண்டு அதை பார்க்கணும். ரொம்ப முக்கியமானது. இப்போ பிசாசு கேட்குறான் ஆதாம் ஏவாள் கிட்ட, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்கணும் இல்லையா? அவங்க என்ன பதில் கொடுத்துருக்கணும்? இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, என்னைக்கு சாத்தானுடைய வார்த்தைக்கு இவங்க செவி கொடுத்து உடனே அவன் பேசுனதுக்கு பதில் கொடுத்தாங்களோ அப்பொழுது இவர்கள் வழிப்போக்கர். மனிதன் எப்படியாக மாறிவிட்டான் என்ற ஒரு வழிப்போக்கனாக, அவன் மரணத்துக்கு நேராக. தேவன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார், நித்தியமானவர். அப்படி சமூகத்தில் மனிதன் நித்தியமானவனாக இருக்க வேண்டும். ஆனால் இவனோ தேவ சமூகத்தை விட்டு கடந்து போகிற, இந்த சியோனை விட்டு கடந்து போகிற, சியோனை பகைக்கிற ஒரு வழிப்போக்கனாக மனிதன் மாறிவிட்டான். அப்போ தேவன் நம்மை அழைக்கிறார், நீ எந்த இடத்தில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு என்று. ஆக இந்த மனம் திரும்புதல் எப்படி இந்த வழிப்போக்கன் என்கிற அனுபவத்தை ஜெயித்திருக்க முடியும்? இந்த வசனத்தில் உங்களுக்கு காட்டுறேன், வேகமாக திருப்பி கொள்ளுங்க. முதல்ல 129ஆம் சங்கீதம், இந்த வழிப்போக்கன், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் இல்லையா? 129ஆம் சங்கீதம், 129ஆம் சங்கீதத்தில் அதில் 5ஆம் வசனம் வாசிங்க. 5லிருந்தே வாசிங்க. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சீயோனை பகைத்து விட்டார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்து, அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். இதுதான் சியோன். இந்த உபதேசமே சியோனின் உபதேசம்தான். ஆனால் இந்த ஆதாம் என்ன செய்து விட்டான் என்றால், ஒரு வழிப்போக்கனாக வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவர்களாக, அது வளரும் முன் உலர்ந்து. விதையை பற்றி இங்கே பேசுகிறாரு, விதையை பற்றி பேசுகிறாரு. ஆமென் சொல்லுங்க. விதையை குறித்து வேதம் சொல்லுகிறது, சத்தியம் சொல்லுகிறது. அவன் வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவன் ஒப்பா இருப்பான். அது வளர்றதுக்கு முன்னாடியே உலர்ந்து போயிடும். ஆக இந்த மனிதன் வளர்வதற்கு முன்னதாக உலர்ந்து போய்விட்டான். காரணம்,
அவன் பிசாசுக்கு செவி கொடுத்து விட்டான். பிசாசு வந்து வசனத்தை எடுத்து போடும்படியாய் இவன் இடம் கொடுத்து விட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே ஒவ்வொரு நாளும் நிதானித்து பகுத்து போதித்தார். அந்த போதகத்தை எல்லாம் சத்துரு எடுத்து போடும்படியாக இந்த பிசாசு, இந்த வலுசர்பம் எடுத்து போடும்படியாக இந்த மனுஷன் இடம் கொடுத்து விட்டான். இவன் வளர்றதுக்கு முன்னாடியே, இவன் பூரணப்படுறதுக்கு முன்பதாகவே இவன் உலர்ந்து போகக்கூடியவனாக போய்விட்டான். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியும் ஒரு மாயையாக போய்விட்டான். வீட்டு மேலே முளைக்கிற புல்லை வச்சு அறப்பறுத்து களைஞ்சதை கொண்டு போய் சேர்த்து வைக்க முடியுமா? எப்படி ஒரு புல் வீட்டின் மேலே வரக்கூடிய அந்த புல் ஒரு மாயையோ, இந்த மனிதன் மாயையாய் போய்விட்டான். காரணம், இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசுக்கு செவி கொடுத்து விட்டு ஒரு வழிபோக்கனை போல, ஒரு சோம்பேறியாக இந்த வழிபோக்கன் இந்த உலகத்தில் நான் ராஜா என்று சொல்லி அந்த அனுபவத்துக்குள்ளே போயிட்டான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று இவன் வாயில வந்து ஆசீர்வாதம் இல்லை, மாறாக சபிக்கப்பட்ட இருதயமாக மாறிவிட்டது. வழிபோக்கன் சியோனை பகைத்து விட்டான். இவன் வழிபோக்கன். சியோனின் உபதேசம், பாடுபடுகிற அனுபவம், கிறிஸ்துவோடு மரித்து அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு எழுந்திருக்கிற இந்த அனுபவத்தை இவன் உதறிவிட்டான். வழிபோக்கனாக என்னால் பாடெல்லாம் பாட முடியாது, நான் ராஜாவாயிட்டேன், நான் ராஜாவாக மாறிவிட்டேன் என்று சொல்லி ஒரு வழிபோக்கனாக சியோனை கடந்து போகிறவனாக சியோனை விட்டு தூரம் போய்விட்டான். இந்த வழிபோக்கன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் 33வது சங்கீத திருப்பி கொள்ளுங்க, 33வது அதிகாரம் ஏசாயா புத்தகம் திருப்பி கொள்ளுங்க. அதில் இந்த வழிபோக்கன் என்ன செய்வான் என்பதை குறித்து 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பாதைகள் பாழாயின. இந்த ஆதாமுடைய பாதைகள், பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விட்ட இவனுடைய பாதை, சியோனுக்கு போகிற இந்த பாதை பாழாகிவிட்டு வழிபோக்கனாக, வழிபோக்கர் இல்லை, உடன்படிக்கையை மீறுகிறான், நகரங்களை இகழ்ச்சி பண்ணுகிறான், மனுஷனை எண்ணாதே போறான். உடன்படிக்கையை உடைப்பதுதான் இந்த வழிபோக்கனுடைய வேலை. இவன் என்ன செய்வான்னா, இவன் ஒரு சோம்பேறி. இவன் சோம்பேறி எப்படிப்பட்டவன் என்றால், இவன் எப்படிப்பட்டவனாக்கா, இவனுடைய இந்த சோம்பேறித்தனம், சோம்பேறி என்பது இந்த பூமியில் பாடுபடாமல் தேவ சித்தம் செய்யாமல் நான் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறேன் என்கின்ற ஒரு பொல்லாத அந்தி கிறிஸ்துவின் ஆவி தான் இந்த வழிபோக்கன். இதுதான் நீதிமொழியின் புத்தகத்தில் உன்னுடைய தரித்திரம் வழிபோக்கனை போல வரும் என்று அங்கே சோம்பேறியை குறித்து அங்கே சொல்லுகிறார். வாசிக்க போல 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். இல்லை 9 வாசிக்க, நேரம் இல்லை, 9 வாசி. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுதும் உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இவன் தூங்கிட்டான். இவன் தூங்கி விட்டான் என்பது என்னன்னா சுயநீதியில் தூங்கிட்டான். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். உன் தரித்திரம், நீ விழித்திரு, அப்போது ஆகாரத்தால் திருப்தியாவாய் என்று நீதிமொழி புத்தகம் சொல்லு. நீ விழித்திரு, கண் விழித்திரு, அப்போது ஆகாரத்தால் திருப்தியாவாய். நீ கண் விழித்திரு, அப்போது ஆகாரத்தால் திருப்தியாவாய். இவன் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த ஆகாரம் என்பது கர்த்தருடைய வார்த்தையினுடைய உபதேசம், கிறிஸ்துடைய பாடுகளை குறித்த உபதேசம். ஆக இவன் என்ன செய்து விட்டான் என்றால், என்னைக்கு இந்த ஆதாம் வந்து இந்த பிசாசுக்கு செவி கொடுத்தானோ, அவன் என்ன செய்தான்னா, தேவனுடைய சத்தியங்களை எடுத்து போடும்படியான காரியத்தை சத்துரு செய்கிறான். சரி, இதற்கான சொல்யூஷன் என்ன? இந்த ஆதாம் அல்லது இந்த ஏவாள், இவங்க 2 பேரும் சாத்தாங்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, இந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தினுடைய அத்தனை ரீசொல்யூஷனும் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு தீர்வு எங்கே இருக்குது, ஒரு சொல்யூஷன் எங்கே இருக்குது, ஒரு தீர்வு எங்கே இருக்குன்னா, தானியேல் புத்தகத்தில் தான் இந்த ரகசியமே அடங்கியிருக்கிறது. இவங்க ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாங்கன்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, உனக்கு உத்தரவு சொல்வதற்கு எங்களுக்கு ஒன்றும் அதிகாரம், எங்களுக்கு ஒன்றும் இது அவசியம் இல்லை. அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இந்த நேபுகாத் நேச்சாருக்கு சொன்ன அதே உத்தரவு. இந்த நேபுகாத் நேச்சார் இங்கே வலுசர்பம்.
அங்கே இருக்கக்கூடிய அந்த சோதனை என்பது அங்கே அங்கே வந்து ஒன்று நாங்கள் இந்த விக்கிரகத்தை நீ வணங்கி ஆகணும், நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லுவது என்பது ஒரு பயங்கரமான வஞ்சகம். அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். எப்படி இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட இந்த இருதயமுடையவர்கள் எப்படி இந்த வழியருகே இருக்கக்கூடிய இந்த வழிப்போக்கன் என்கின்ற இந்த அனுபவத்தை எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னா, கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. தானியேல் புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. அங்கே அவர்கள் நேபுகாத் நேச்சாரை பார்த்து அவர்கள் சொல்லுகிற இந்த வார்த்தையை தான் அவங்க ஏதேனிலே சொல்லியிருக்க வேண்டும். என்ன சொல்லியிருக்கணும்? வாசிங்க பார்க்கலாம். 3வது அதிகாரத்தில் அதில் 16 வாசிங்க பார்க்கலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இந்த காரியத்தை குறித்து தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு சாத்தான் கேட்குறான், வலு சர்பம் கேட்குது. அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் கிடையாது. இப்போ பிசாசு வந்து என்ன செய்வான்னா, பயங்கரமான அவிசுவாசத்தை நம்ம மனசுக்குள்ளே விதைப்பான். பார்த்தியா, நம்மகிட்ட கேள்வி கேட்பான். பார்த்தியா, இப்படிலாம் நடந்து போச்சு, பார்த்தியா, தேவன் உன்னை கைவிட்டார், பார்த்தியா, தேவன் இதை செஞ்சுட்டார், பார்த்தியா, கர்த்தர் உன்னை நீ என்ன நீ பாவம் செஞ்ச அப்படியே சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காரியத்தை குறித்து முதல்ல சாத்தான் கூட பேசத்தை நிறுத்துங்க. இல்லை நான் இதை பண்ணல, அவங்க கூட போராடுறது. சாத்தான் கேட்குறதுக்கெல்லாம் பேசின்னு உட்காந்துருப்பாங்க. இவங்களால டென்ஷன் வெளியே வரவே முடியாது. நிறைய பேர் மன அழுத்தத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சாத்தான் பேசுவோம் பாருங்க. ஆமாம் இல்லை, இதெல்லாம் நடக்குது இல்லை, ஆமாம் எனக்கு விரோதமாக துரோகம் நடக்குதில்ல, ஆமாம் கர்த்தர் என்னை கைவிட்டார்ல, பாரு இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாத்தானோடு பேசி கொண்டிருப்பார்கள். இந்த நல்ல நிலம் என்கின்ற அனுபவத்துக்குள்ளே வந்தவர்கள் என்ன செய்திருக்கள் என்றால், இந்த காரியத்தை குறித்து நீ கேட்குற இந்த காரியத்தை குறித்து உனக்கு நாங்கள் உத்தரவு சொல்ல மாட்டோம், பதில் சொல்ல மாட்டோம். அன்பான தேவஜனமே, இந்த சத்துருவை ஜெயங்கொள்றதுக்கான ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஃபஸ்ட்டு சாத்தானோடு பேசுவதை நிறுத்துங்கள். அவன் கேட்குற எல்லா கேள்விக்கு பதில் சொல்லாதீங்க. அவன் எப்பொழுதுமே அகைன்ஸ்டாக, அவன் பொய்யன் இருக்கிற உண்மையை வச்சு அந்த உண்மையில பொய்யை விதைச்சி பேசுவான். இருக்கிற உண்மை எது? கணவன். உன் கணவன் பார்த்தியா, கணவன் தானே, கணவன்னு தான் பேர், உன் கணவனாவா இருக்கிறான் பாரு, உன் மேலே அன்பாவே இல்லை பாரு, ஆமாம் இல்லை என் மேலே அன்பு அப்படின்னு நீ என்ன பண்ணிடுன்னா அவனுக்கு இடம் கொடுத்துட்டு இருப்பீங்க. இது வழிபோக்கர்கள். இவங்க சியோனை பகைக்கிறவர்கள். நீ பாடுபடணும். உன் கணவனுக்காகத்தான் உன்னை வச்சிருக்கிறார், உன் மனைவிக்காகத்தான் உன்னை வச்சிருக்கிறார். நீ உன் மனைவிக்காக பாடுபடு, உன் பிள்ளைகளுக்காக நீ பாடுபடு, உங்கள் அப்பா அம்மாவுக்காக நீ பாடுபடு. இதுதான் தேவன் நம்மோடு பேசுவது. ஆனால் பிசாசு எப்படி பேசுவான் பார்த்தியா, உன் கணவன் மேலே அன்பாக இருக்கிறான், ஆமாம்ல இல்லைத்தானே, ஆமாம் என் கணவன் என் மேலே அன்பா இல்லை, என் பிள்ளைங்க என் மேலே அன்பா இல்லை, எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை நேசிக்கலை, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு பாரு என் மேலே பாரு விருப்பமே இல்லை பாரு, நான் இதெல்லாம் கேட்க கொடுக்க மாட்டேறாங்க, ஆமாம் அப்படின்னு சாத்தானோடு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது சாத்தான் தான் பேசுகிறான்னு தெரியாது. சரி, சாத்தான் தான் பேசுகிறேன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? உண்மை இருக்கிற உண்மையில் மொத்த பொய்யும் போட்டு ஃபுல்லாகவே பொய்யாக்கி விட்டுருவான். உண்மைனா எது? நமக்கு இருக்கிற உறவுகள், நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய வேலை, இதெல்லாம் உண்மையான காரியம். தேவன் கொடுத்தவர்கள், தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள். அந்த உண்மையில் அப்படியே பொய்யை போட்டு நெகட்டிவாக பேசுவான். இப்படி எதிர்மறையான எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைக்குள்ளே வரும்போது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சரீரம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து தேவனுக்கு புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் இந்த சரீரத்தில் பலியாக ஒப்பு கொடுக்க கூடாதபடிக்கு உன்னை அப்படியே சிங்காசனம் தூக்கி வைப்பான் பாரு. உனக்கு எல்லாம் துரோகம் நடக்குது பாரு, எல்லாமே உனக்கு விரோதமாக நடக்குது பாரு, ஆமாம் எனக்கு விரோதமா அப்படின்னு என்ன போடு, சாத்தான் கூட பேசின்னு உட்காந்துருப்ப. இது வழிபோக்கர்கள். இவன் வழிபோக்க சியோனை விட்டு ஓடி போயிட்டான். இவன் ஓடி போயிட்டு சியோன் என்கின்ற மகிமைக்குள்ளே சேராதபடிக்கு இவன் வழிபோக்கனாக நான் போயிட்டு நான் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ராஜ்யத்தை தான், மாம்ச ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொண்டான். ஆக அன்பான தேவஜனமே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர் இது எப்படி ஜெயித்தார்கள் என்றால், இவர்கள் இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல எனக்கு அவசியம், எனக்கு கட்டாயம் இல்லைடா,
மாம்சத்தின்படி படைப்பதற்கு நான் மாம்சத்துக்கு கடனாளி அல்லடா. நான் மாம்சத்துக்கு கடனாளி கிடையாது. நான் என் தேவனுடைய பிள்ளை. நான் இந்த சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் கணவன் என்னத்தான் எப்படிப்பட்ட பாதையில் போனாலும் என் தேவன் கொடுத்த கணவனுக்காக நான் பலியாக ஒப்பு கொடுப்பேன். என் தேவன் கொடுத்த மனைவிக்கு நான் பலியாக ஒப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அவனை ஜெயிக்கணும். முதல்ல எதிர்மறையான பேச்சுக்கள், எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனையில தோன்றும் போது அந்த சிந்தனையோடு பேசாதிருங்கள். ப்ளீஸ், எப்படி ஆகிய கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்க மனம் சந்தோஷமா இருக்கணும், நீங்க கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. உங்க இருதயத்தில் எதிர்மறையான சிந்தனைகள் வரும்போது இருக்கிற அந்த உண்மைகள், தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான அந்த ஆசீர்வாதங்களிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாமே நன்மை, எல்லாமே மனமகிழ்ச்சிக்கானது. அதோடு சேர்த்து விரோதமாய் பேசுவான். அப்படி பேசும்போது அந்த எதிர்மறையான காரியத்தோடு பேசாதிருங்கள். புரிஞ்சு போச்சா? உண்மையிலே எத்தனை பேர் இதை இன்னைக்கு நீங்கள் பயிற்சி எடுக்க போறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேனா? இதனை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா அந்த வழிபோக்கன் என்ற அந்த சாபத்திலிருந்து மீட்கப்படுகிறோம். சரி, ரெண்டாவது நிலத்தை பார்க்கலாம். டைம் இல்லை, நிறைய ரகசியம் இருக்குதுல. ரெண்டாவது நிலம் என்ன பண்ணுது? வாசி பார்க்கலாம் அந்த வசனத்தை. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடன் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போறாங்க. என்ன சோதனை? நல்லா கவனி. இப்போ இவன் கூட பேச்சு கொடுத்துட்டாங்க. சோதனையில இவன் போட்ட கண்ணியில சுருக்கு போட்டு வெளிச்சிட்டான். சுருக்கு போட்டு வெளிச்சதுமே நீங்கள் இந்த கனி தான் பிரச்சனை இல்லையா? ஆண்டவர் சொன்னது, இந்த கனியை புசிக்கிறனாலே நீங்கள் சாகவே சாவீர்கள், அதனால் நீங்கள் என்ன பண்ணாதன்னா இந்த கனியை புசிக்காதுன்னு சொன்னார் இல்லையா? இப்போ இவங்களுக்கு சோதனை வந்துருச்சு. தபாரு, இந்த கனியை நீங்கள் புசிக்கிற நாளிலே நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் கனியை நீங்கள் புசித்தீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சோதனையை வச்சுட்டான். இப்போ இவங்க சோதனை, இந்த உடம்புக்கு இந்த மாம்சத்துக்கு என்ன தேவை என்பதை இவங்க உணர்ந்து கொண்டு சோதனை. அவள் என்ன செய்யற, அந்த கனியை அவள் எப்படி பார்க்கறா அப்படின்னா, அந்த விருட்சம் பார்வைக்கு நல்லதான், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதான், புசிப்புக்கு நல்லதான். இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும் அன்பான தேவஜனமே. தேவன் வேண்டாம் என்று சொன்ன இந்த காரியத்தை, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்லும்போது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இதை எப்படி இவனை ஜெயிக்கணும்? இவங்க யார்? இவங்க நல்லா கவனிங்க. இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் அப்படின்னா, கல்லா போயிருச்சு. இப்போ இவங்க இருதயம் என்னைக்கு பிசாசுடைய வார்த்தைக்கு இவங்க செவி கொடுக்கிற தவறிட்டாங்களோ, பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்களோ, தேவனுடைய வார்த்தையை தவறிட்டு பிசாசுடைய வார்த்தை அப்படியா அப்படின்னு அவன் வார்த்தையை நிதானிச்சாங்களோ, அப்பவே இவருடைய இருதயம் கல்லா போயிருச்சு. கவனிங்க, இது பயங்கரம். இந்த கல்லான இருதயத்திலிருந்து எல்லா சோதனையிலும் விழுது. இந்த உடம்புக்கு என்ன தேவை? ஏன்னா நம்முடைய உடம்புக்கான பலனே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் இல்லையா? இந்த சாப்பாட்டில் தான் என்ன ஆயிடுச்சுன்னா கல்லான இருதயமும் வந்துச்சு. எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்களேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்று கர்த்தர் சொல்ல பாருங்களேன். 12ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு, கற்பார இருதயம் கடினப்பட்டு போச்சு. இந்த கற்பார இருதயம் எங்க வந்துச்சு அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நம்ம கொடுக்குற ப்ரையாரிட்டி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்திருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் உபவாசிக்க வேண்டும்? உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கண்ணை மூடிக்குன்னு ஏதோ ஒரு நாள் நீங்கள் தண்ணியாக எடுத்துக்கலாம். உபவாசம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா இந்த கற்பாறை நிலம் என்கின்ற அந்த நிலத்தை நாம் ஜெயிக்க முடியாது.
இதை எப்படி நம்ம ஜெயிக்கணும்? இந்த கடின இருதயம், பாவத்தின் வஞ்சனை, வஞ்சகம். வஞ்சனை என்பது என்னன்னா, டிசெப்ஷன் என்பது என்னன்னா, உனக்கு நல்லது மாதிரி காண்பித்து உன்னை அழிப்பது. வஞ்சகம், பாவத்தின் வஞ்சனை. நீ சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு நல்லது தான் காட்டும், நல்லது தான் உனக்குன்னு காட்டி அது உன்னை அழிக்கிறது தான் வஞ்சனை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது வஞ்சனை. நான் சொல்லுவேன், எப்பொழுதுமே உடலை பலவீனமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். அன்பாய் சொல்லுகிறேன், பிள்ளைங்களை வளர்க்கும் போது நம்ம என்ன பண்ணணும், மன ரீதியாக அவங்கள உறுதிப்படுத்தணும். உடல் ரீதியாக நல்லா உழைச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க நல்லா தூக்கம் வரும், அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். நேற்று கூட திட்டினேன், மன ரீதியாக பிள்ளைங்களுக்கு டிப்ரெஷன், மனுஷங்களை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். எடுத்த உடனே பெருசெல்லாம் யோசிக்கக்கூடாது, ரொம்ப எளிமையாக சின்ன விஷயம். இப்போ மன ரீதியாக ஒருத்தர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஆவிங்க இருக்குது. அந்த ஆவிங்க அவங்கள தாக்கும், அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள்லாம் அதெல்லாம் கிரகிக்கணும். அப்போ உடல் ரீதியாக போயிட்டு உழைச்சிட்டு வந்தாங்கன்னா நிம்மதியாக அந்த உடல் வழியில் நல்லா தூக்கம் வந்துடும். ஆனால் மன வழியில் தூக்கம் போயிடும், தூக்கம் வராது, சாப்பிட பிடிக்காது. மன வலியை கொடுக்காதீங்க பிள்ளைங்களுக்கெல்லாம். பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 40 வயசுக்கு மேலே போனால் தான் மனுஷங்களே மேய்க்க முடியும். ஒரு ஆணுக்கு எப்போ நல்லா மெச்சூரு, நம்மளாம் பல முறை பார்த்துட்டோம். ஒரு ஆணுக்கு எப்போ நல்லா மெச்சூரு, ஒரு ஆண் எப்பொழுது நல்லா மெச்சூர் அடைகிறான்? 40 வயசில் தான். தெரியுமா? 40 வயசில் தான் ஒரு ஆண் நல்லா மெச்சூர் அடைகிறான் மன ரீதியாக. ஆனால் ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவள் டீனேஜ் கிராஸ் பண்ணும்போதே மன உறுதி அடைகிறாள். அதெல்லாம் தேவன் கொடுத்த மாபெரும் ஆசீர்வாதம். அதனால் நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், ரொம்ப அவசரப்படாதீங்க, நல்லா நடத்துங்க. சரி, இந்த கடின இருதயத்தை எப்படி நம்ம அதை ஜெயங்கொள்ளலாம்? இந்த கற்பார இருதயத்தை எப்படி நம்ம ஜெயங்கொள்ளலாம் அப்படின்னா, இது வஞ்சனை. சொல்லுங்க, என்னதுங்க இது? வஞ்சனை. இது கண்ணில் காட்டிட்டான், கண்ணில் வச்சுட்டான். இப்போ பார்க்கும்போது பலக்குது. ஆமாம், எனக்குத்தானே, நாங்கள் சாப்பிட்டோம் நல்லா தானே இருப்போம், நாங்கள் தேவர்களை போல தானே இருப்போம் அப்படின்ற அந்த கான்செப்ட். அதை தான் இங்கே ஓமையில் பேசுகிறார். நீங்கள் எப்போவுமே நீங்கள் எதுவுமே சந்தோஷமாக இருக்குது. எப்போ ஆண்டவர் பேசினாலும் அந்த ஆதி அன்பு தான், அன்பை வச்சு தான் பேசுவார். என் பிள்ளைங்களே, அந்த அன்பு, ஆதி அன்பு பகலில் குளிர்ச்சியான வேளையில் என்னோடு நீங்கள் இருந்த அந்த நாளை நான் நினைக்கிறேன், நீங்கள் நினைங்க, மனம் திரும்பிடுங்கன்னு சொல்லி அழைக்கிறார். ஆக கர்த்தர் இந்த பாவத்தின் வஞ்சனையினால் எப்படி காட்டுவானா, உனக்கு உன் மாம்சத்துக்கு எவ்வளோ நல்லது பாரு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த உடல் பலவீனங்களை கொடுத்துட்டு இப்போ என்ன, இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லி அங்கத்தான் சோதனையே இருக்கும். பிபி ரொம்ப ஹையில் இருக்குது அப்படின்னா, வறுத்ததை பொரித்ததை சாப்பிடாதீங்கன்னா வீட்டுக்குள்ளே அப்போ தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நல்ல ஸ்மெல்லை கொடுத்து, நல்ல சிக்கனு, நல்ல பீஃபு, நல்ல மீன், நல்ல இறாலெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு நல்லா வறுத்து வைக்கும்போது இல்லையாமா, சுகர் இருக்குது, சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்க. நல்லா கவனிங்க, இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபாஸ்டிங் இருங்க, உபவாசம் இருங்க, இது நல்லா ஜெயிக்க முடியும். தேவனை விட்டு நம்ம பகை என்கின்ற இந்த வஞ்சகம் தேவனை விட்டு விலகச் செய்த, தேவனை விட்டு விலகி போன ஒரு காரியம் என்னன்னா இந்த சாப்பாடு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு இந்த கடைசி காலத்தில் இந்தியா போன்ற நாடுகளில் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே சாப்பாடுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எத்தனை நாய்களுக்கு கொட்டி, அதை குப்பையில் கொட்டி, அதை வீணடிக்கிற அந்த காரியத்தெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ வலி இருக்கிறது. காரணம், இந்த கடைசி நாட்களில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாவே சாப்பாடு தான். சாப்பாடு. என்ன மனிதன், இதில் ஒரு பேர் ரகசியம் இருக்குது, நான் அதெல்லாம் பேசக்கூடாது, நான் அதெல்லாம் உள் வச்சுன்னு தான் நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை பேசுகிறேன்னா வேறு மாதிரி போயிடும். கர்த்தர் நல்லவர், இதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்னென்னா, பயங்கரமான 2வது ஸ்டேஜ், தேவனை விட்டு விலகச் செய்த பயங்கரமான 2வது ஸ்டேஜ் என்னென்னா இந்த சோதனை எது என்றால், ஃபஸ்ட்டு மனிதனுடைய பெரிய சோதனை என்னென்னா அவனுடைய சாப்பாடு தான். அவன் சாப்பிட்ற சாப்பாடு தான். இதை ஜெயிச்சிட்டானா எல்லாத்தையும் ஜெயிச்சிருவான். ஒரு மனுஷன் சாப்பாடை ஜெயிச்சிட்டான் அப்படின்னா எல்லாத்தையுமே ஜெயிச்சிருவான். உனக்கு எது, இப்போ உதாரணம் சொல்கிறேனே, உடல் பலவீனப்பட்டு போயிடுச்சு, டாக்டரும் சொல்கிறாரு இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லணும். ஆனால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா எது வேணாமோ அதை தான் சாப்பிட்றது. இந்த வரேன் கொஞ்சம், அது பாய்சன் இல்லையா? அது பாய்சன் தானே.
அது பாய்சன் தானே. அது நல்லா கவனிங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க பார்க்கலாம். அது பாய்சன், அது விஷம். அது இப்போ மற்றவன் சாப்பிடுவான், அவன் உடம்புக்கு அது ஏற்றுக்கும், அது அவனுக்கு பாய்சன் இல்லை, உன் உடலுக்கு ஏற்றுக்காது. ஆனால் இன்னைக்கும் மனிதனுக்கு இருக்கிற சோதனையே எதுன்னா அந்த சாப்பாடு தான் சோதனை. அப்போது இவன் என்ன பார்க்குறான்னா, அந்த அந்த கனியை எப்படி பார்க்குறா பாரு. வாசிக்கிற 3ஆம் அதிகாரத்தில், 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசி. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். ஆக சோதனை காலத்துல கற்பாறையில் இருக்கிறவர்கள் சோதனை காலத்தை எதிரிடுவாங்க. இந்த சோதனைன்னு கர்த்தர் எதை சொல்றாருன்னா, நீ கனியை புசித்துக்கிட்டல, ஃபஸ்ட்டு பிசாசுடைய பேச்சை நிதானித்து விட்டாய், இது நல்லது சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச்சை கேட்ட. ரெண்டாவது சோதனையில் அவன் உலகத்தின் அதிபதி, அவன் உன்னை உலகத்துக்குரியனாக மாற்றி விட்டான். இன்றைக்கும் சாப்பாடு தான் பிரச்சனை, இன்றைக்கும் மாமியார் மருமக பிரச்சனை, எனக்கு சோறு போட மாட்டுறாங்க, இதுதான் பிரச்சனை. இன்றைக்கும் கூட அங்கே தான் கையை வைப்பானே, எனக்கு சாப்பாடு போட மாட்டுறாங்க. மாமியார் மருமக பிரச்சனையில் என்னென்னா, பிள்ளைய பெற்றுக்கிறது எதுக்கு, கடைசி காலத்தில் நம்மளை காப்பாற்றுறது தான். ஆனால் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க என்ன செய்கிறது இல்லை, தாய் தகப்பனை கவனிக்கிறது இல்லை. ஏன்னா சோதனையிலே அது தான், அங்கே தான் பிசாசை விழ வைப்பான். சரி, இதற்கான சொல்யூஷன் எப்படி இருக்கிறது, நல்லா கவனி. இதற்கான சொல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இவன் என்ன செய்கிறான்னாக்கா, பார்வைக்கு நல்லது, புசிப்புக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். தானியேல் சொல்லுகிறார், ராஜாவின் போஜனம் என்னை தீட்டுப்படுத்தும். எல்லாமே தானியேல் புத்தகத்தில் தான். தானியேல் புத்தகம் ஒரு பயங்கரமான மகிமையான ரகசியம் இருக்கிறது. தானியேல் சொல்றாரு, எப்படி இந்த கற்பாறை கடின இருதயத்தை எப்படி ஜெயிக்கலாம் என்றால், எங்களுக்கு பருப்பு முதலான மரக்கறியை கொடுங்க, இலைக்கறியை கொடுங்க, அதில் எங்களுடைய முகம் பிரகாசிக்கும், இந்த போஜனம் எங்கள் முகத்தை பிரகாசிக்காது என்று சொல்லி தானியேல் இந்த காரியத்தை சொல்லி சத்துருவின் தலையை ஜெயம் எடுத்தார், சத்துருவின் தலையை உடைத்து ஜெயம் எடுத்தார். வாசிங்க தானியேல் புத்தகத்தில் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். தானியேல் என்கின்ற இந்த ஞானிகளை, தானியேல், அனனியா, அசரியா, மீஷாவேல் என்கின்ற இந்த ஞானிகளை இந்த நேபுகாத்நேச்சார் நாடு கடத்தி கொண்டு போகும்போது அவர்கள் ராஜாவின் போஜனத்தினாலே அவர்களை போஷிக்கும்படியாய் அவங்க கட்டளை பெற்றார்கள். அதற்கு ராஜா அங்கே சொல்றாரு, 8ஆம் வசனம் 1:8 வாசி பார்க்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சைரசம் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகள் தன்னிடத்தில் கேட்டு. இந்த இருதயம் என்ன இருதயம் என்றால், கற்பாறை இருதயத்தை உடைத்த நல்ல இருதயம் என்கின்ற நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட இருதயம் என்கின்ற அனுபவத்துக்குள் எப்போது வர முடியும் என்று சொன்னால், அங்க 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 10 நாள், இல்ல 12ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும். 10 நாள். இந்த 10 என்பது குமாரனுடைய வார்த்தை, நியாயப்பிரமாணம், தேவகுமாரனுடைய வார்த்தை எங்களுக்கு போதுமானது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்பதுதான் இந்த 10 என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்பது நியாயப்பிரமாணம். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நினைப்பீங்கள். அதை பிதாவாகிய தேவன் உங்களுக்கு அதை முத்திரித்திருக்கிறார். அதை என்று யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அழிந்து போகிற போஜனம். இங்கே பிசாசு இந்த சோதனை என்பது அழிந்து போகிற சாப்பாட்டின் மேலே மனிதனை திசை திருப்பி விட்டான். இன்றைக்கும் மனிதன் சாப்பாட்டுக்கு அடிமையாக கிடக்கிறான். ஆக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்கிற அந்த இருதயம், நல்ல இருதயம் என்பது இந்த போஜனம் என்னை தீட்டுப்படுத்தும். என் நாக்குக்கு ருசியா இருக்கக்கூடிய அல்லது எனக்கு நான் அதிகமாக இச்சிக்கக்கூடிய இந்த பழவர்க்கங்கள், அதான் இந்த இச்சிக்கக்கூடிய பழவர்க்கெல்லாம் நாசமாக போயிருச்சுன்னு சொல்லி வெளிப்பட்ட 18 பார்க்குற மகா பாபிலோனுடைய காரியத்தில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. ராஜாவின் போஜனை தீட்டு தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம், நல்ல கான்ஃபிடன்ஸாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த போஜனம் வேண்டாம், இப்போது நான் புசிக்கிற இந்த புசிக்கவும் குடிக்கவும் இருந்தால் போதும் என்கின்ற அந்த மனம் மாற்றம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம உயிர் வாழ்வதற்காக, தேவ சித்தம் செய்வதற்காக நாம் இப்போ என்ன செய்யலாம்னா புசிக்கலாம், குடிக்கலாமே தவிர, ஆனால் நம்முடைய இருதயத்துக்குள்ள இந்த போஜனம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த சாப்பாட்டின் மேலே மோகம் வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே சில பேர் பார்த்தீங்கன்னா
எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லா நிறைய இப்போ 4 இப்போ கறி பீஸில் ஒரு 4 பீஸ் கிடைக்கும், 2 பீஸ் தான் கிடைக்கும். உடனே மண்டையை உடைச்சி இல்லையா, எத்தனையோ காரியங்கள் நடக்குது இன்றைக்கி. எனக்கு மட்டும் சாப்பாடு சரியாக கவனிக்க மாட்டேறீங்களே, எனக்கு இது தானே போகுது என்கின்ற மற்றவங்க நம்ம எல்லோரும் விசாரிக்கணும். மற்றவங்க நல்லா சாப்பாடெல்லாம் கொடுங்க, ஏன்னா அவங்க விழுந்து போயிருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஜீவன் இல்லை, சாப்பாடு தான் அவங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். ஆனால் பர்சனலாக நமக்குள்ளே என்ன இருக்குன்னா, இந்த போஜனை என்னை தீட்டுப்படுத்தும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த போஜனம் எனக்கு தெரியும், நான் இந்த போஜனம் இல்லாதவன். என்னுடைய இருதயத்துக்குள் இருப்பது தேவனுடைய வார்த்தை, அழிந்து போகிற போஜனத்துக்காக நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனம் மரக்கறி. இந்த மரக்கறி என்பது தேவனோடு கூட உறவை பலப்படுத்தும். இந்த மரக்கறி என்பது, மரம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மரக்கறி, மரம் அவர்தான். அந்த 10 நாள் என்பதும் மரம் என்பதும். அதை நீதிமொழிகள் புத்தகம் 15:17 வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகம் 15:17. நீதிமொழிகள் 15:17. பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகித்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. இலைக்கரி, சிநேகம். இவர்கள் தேவனுக்கு பகைஞராக போயிட்டால், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் வந்துருச்சு. சிநேகம் அவர்களுக்கு, தேவனை நேசிக்கிற அந்த நேசம் எங்கே இவர்களுக்கு கட்டாச்சு அப்படின்னா, இவர் சாப்பிட ஆரம்பிச்சாங்க பாருங்க. சாப்பிட்டாங்க இல்லையா, அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நைட்டில் எப்பவுமே வயிறை பட்டினியாக போடாதீங்க, ஆனால் கொஞ்சம் அதில் குறைவாக போடுங்க. வயிற்றை கொஞ்சம் குறைக்கணும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக டைட்டாக சாப்பிடக்கூடாது. அந்த வயிற்றில் எப்போ கொஞ்சம் லைட்டாக பசி இருக்கணும், கொஞ்சம் அந்த மாதிரியான கண்டிஷனுக்குள்ளே வாங்க, உபவாசம் பண்ணுங்க. அது நமக்கு பெரிய மகிமையை கொடுக்கும். ஆக இங்கே இலைக்கறி, மரக்கறி அப்படின்னு சொல்கிறது யாருன்னா நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் யோவான் சுவிசேஷம் 6:27. அவரை குறித்த அறிவு தான் எங்களுக்கு போஜனம். வாசியதை யோவான் 6:27 வேகமாக வாசிங்க, முடிக்க போகிறோம், அவ்வளோதான். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே. நீ சாப்பிட்ற சாப்பாடு அழிஞ்சு தானே போகுது. தானியேல் கரெக்டாக வச்சுக்கினாரு தன்னுடைய இருதயத்தை. அவர் என்ன பண்ணிட்டாரு, தீட்டுப்படுத்த கூடாது, இந்த சாப்பாட்டினால் தீட்டுப்படுத்தக்கூடிய. எப்பொழுதுமே நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், பலன் கொள்ள மட்டும் சாப்பிடுங்க. உங்கள் மனதுக்கு திருப்தியாக, உங்கள் மனது இச்சிக்கிற அந்த இச்சையில சாப்பிடாதீங்க. ராஜா குலமகனுமாய், ராஜா பலன் கொள்ள சாப்பிட்றவன் தான் குலமகன். பலன் கொள்ள சாப்பிட்றவன் குலமகன். இச்சைக்காக சாப்பிடுகிறவன் அவன் தேவனுக்கு சத்துரு, பகைஞன். அவன் கொழுத்த கறி, கொழுத்த எருதின் கறி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நான்வெஜ் பிடிக்கும், ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரதிஷ்டையாக தேவனுக்கு என்று நான் வாழ போகிற சொல்லி ஒப்பு கொடுத்துருவாங்க. எனக்கு இந்த நான்வெஜ்லாம் எனக்கு வேண்டாம், அது எனக்கு இருதயத்துக்குள்ள அது ஒரு கிளர்ச்சியை கொடுக்கும், அதனால் எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இப்போது அதெல்லாம் ஒப்பு கொடுத்துலாம். அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ், அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் நல்ல அனுபவம். அதெல்லாம் அந்த நான்வெஜ்ஜெல்லாம் எடுக்காமல் கர்த்தருக்காக இருப்பது என்பதெல்லாம் அது மீட்பின் அனுபவங்கள். அதெல்லாம் ஒரு மீட்பின் அனுபவங்கள். அப்போ இந்த கொழுத்த எருதின் கறி எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, அந்த இருதயத்தின் இச்சைக்காக புசிக்காமல் என் உடலின் பலத்துக்காக நான் புசிக்கிறேன் என்பதில் தான் இந்த மீட்பு இருக்கிறது. இந்த கற்பார இருதயத்தை உடைத்து நல்ல இருதயமாக மாற்றினது எதில் அப்படின்னா, கொழுத்த இறுதி எனக்கு வேண்டாம், எனக்கு மரக்கறி போதும், எனக்கு இலைக்கறி போதும். அது ஸ்நேகம், அது எனக்கு ஸ்நேகம். அப்போ பலன் கொள்ள சாப்பிட்டது, வெறிக்க சாப்பிடாமல் பலன் கொள்ள சாப்பிட்டது. அதையும் வாசித்து விடுங்க, ரொம்ப முக்கியமான வசனம், பிரசங்கின் புத்தகம். அதை பலன் கொள்ள, வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள புசி இல்லையா. 10ஆம் அதிகாரம் தானே, 10ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிங்க. ராஜா சிறுபிள்ளையுமாய் பிரபுக்கள் அதிகாலமே உண்ணுகிறவருமாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. ராஜா சிறுபிள்ளை, இவன் பிரபுக்கள் அதிகாலமே உண்டவனது. இந்த அதிகாலமே உண்றது என்பது கொழுத்த எருது, நல்ல அடித்து புசித்து ஊர்வன, பரப்பன, நடப்பன, எல்லாம் தாவுவன, எல்லாத்தையும் பிடிச்சி அடித்து சாப்பிட்றது. ஆனால் ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறி கொள்ள, இந்த வெறிக்க உண்றது தான் ராஜா. சிறு பிள்ளை, அவன் சின்ன பிள்ளை. ஆனால் ராஜா குலமகனமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம். இந்த பாக்கியம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அன்பான தேவ ஜனமே, சாப்பாட்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 75% நம்ம ஜெயிச்சிட்டோம். அவ்வளோ பெரிய ரகசியம் நமக்குள்ள இருக்குது. சாப்பாடில்
நமக்கு வந்து அதில் ஒரு பெரிய பிரதிஷ்டை இருக்க வேண்டும். ராஜாவின் போஜனம் என்னை தீட்டுப்படுத்தும். நான் இன்றைக்கி சாப்பிட்ற எல்லா ராஜ போஜனங்கள் என்னை தீட்டுப்படுத்தும். என்னுடைய பலனுக்காக நான் சாப்பிடுகின்ற அனுபவத்தில் தான் இந்த கற்பாறை இருதயத்தை ஜெயித்தவர்களாக நல்ல இருதயமாக மாறுகிறோம். அடுத்தது மூன்றாவது இருதயம் வாசிங்க. ஏன்னா நல்ல இருதயம் நம்ம பார்த்துட்டோம். இந்த மூன்றாவது இருதயத்தை மட்டும் பார்த்து முடிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 14 தானே. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, இவர்கள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இப்போ இது மூணாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படி இருந்தும் இவங்க என்ன, ஆண்டவர் வந்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படி கேட்குறாரு. அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் அப்படி சொன்னதும் கர்த்தர் சொல்லிட்டாரு, உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்புக்கின்றான் இந்த நிலம் சொல்லி இந்த முள் என்பதை கொண்டு வந்தார். இவன் இந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட இந்த முள்ளுள்ள இருதயம் வந்து பயங்கர பொல்லாத இருதயம். இது என்ன செய்யும் அப்படின்னா, உலக கவலை, இந்த பிரபஞ்சத்துக்குரிய கவலைன்னா என்னன்னா, என்னை வந்து இந்த உலகம் வந்து என்னை வந்து எல்லா ஸ்டேஜிலும் எல்லாருமே என்னை பெருமையாக பேசணும். உலக கவலை, இந்த பிரபஞ்சத்துக்குரிய கவலை என்பது இந்த உடலுக்கு நல்ல பெருமை சேர்க்கணும். என்னை பற்றி யாருமே தவறாக பேசிடக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படின்னு மத்திய எழுதியிருப்பார். மயக்கம், பணத்தின் மேலே ஒரு போதை, பண மயக்கம் அவங்கள அப்படியே மயக்கிக்கினே இருக்கும். அப்படியே பணத்திலேயே. பணம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை, ஆனால் பணம் நம்முடைய வாழ்க்கை அல்ல. இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்பது என் தேவையெல்லாம் பணம். அவங்க மைண்டில் பணம் மட்டுமே வச்சுக்கின்னு ரன் பண்ணுவாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியம் என்று சொன்னால், முற்றிலுமாக தேவனுக்கு எதிராக செயல்படுகிற, அதாவது கற்பாறை இருதயம் என்பது பகை. ஆனால் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட இந்த இதயம் என்பது தேவனுக்கு எதிராக செயல்படுகிற செயல்பாடு. இந்த பணத்தினுடைய கான்செப்ட், பணத்தினால பிரச்சனை வருதுன்னாவே நம்ம ரொம்ப அலர்ட்னஸ் ஆயிடணும். வீட்டுக்குள்ள சில வேளைகளில் பண பிரச்சனைனால வரும். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய ரீதியில் உங்களை அலசி பார்த்து கொள்ளுங்க. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பங்கள். இந்த சிற்றின்பம் என்பது உடலை நல்ல களியாட்டில் அழிஞ்சு போகிற சிற்றின்பம். பேரின்பம் நம்முடைய தேவன். இவர்கள் சிற்றின்பம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்பங்களுக்காக இவர்கள் அடிமைப்பட்டு போய் கிடப்பார். நல்லா சாப்பிடணும், நல்லா வசதியாக இருக்கணும், நல்லா அப்பப்போ வருஷத்தில் ஒரு முறை சம்மருக்கு டூர் போகணும், அப்புறம் நல்ல ட்ரெஸ் எடுக்கணும், நல்ல அந்த சிற்றின்பங்கள், நல்ல நகைகளை எடுக்கணும், நிறைய இந்த சிற்றின்ப மயக்கத்தில் பேரின்பம் நமது கர்த்தர் நம்முடைய தேவன். ஆக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இங்கே சொல்லிவிட்டார், நீ உனக்கு அது முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் ஆதாமே அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. அதை நீங்கள் ஒரு வருஷத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். உபாகம 2 சாமுவேல் 23:6 வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 23:6 வாசி பார்க்கலாம். பேலியாலின் மக்கள் அனைவருமே கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய், கையில பிடிக்க முடியாது, இவனை கையில பிடிக்க கூடாத, எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமா இருக்கிறாங்க. இவன் கையிலேயே பிடிக்க முடியாது. இவன் தேவனுக்கு எதிராக பொல்லாத காரியங்களை செய்யக்கூடிய இந்த முள்ளுள்ள இடங்களில் இருக்கக்கூடிய இந்த இதயம், இது என்ன செய்யும்னா, தேவனுக்கு எதிராக என்னுடைய ராஜ்யம், ராஜ்யம் வந்து எப்பவுமே பெருமையாக தான் இருக்கணும். அதுதான் பிரபஞ்சத்துக்குரிய கவலை. பிரபஞ்சத்துக்குரிய கவலை என்பது என்னுடைய ராஜ்யம், நான் எப்பவுமே பெருமையாக இருக்கணும். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், நான் வந்து ராஜாவாக எனக்கு நிலைத்திருக்கணும்னா எனக்கு நிறைய காசு பணம் தான் தேவை. பணம் மட்டுமே என் மைண்டு, என் நினைவெல்லாம் பணம் மட்டும்தான். சிற்றின்பங்கள், எல்லா விதமான உலகத்தின் இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய கிங்டம். இவங்க தேவ ராஜ்யத்துக்கு எதிராக இவர்கள் ராஜ்யம் செயல்படும். இவங்க ராஜ்யமே செயல்படும். இவங்க யாருன்னா பேலியாலின் மக்கள் என்று பேலியாலின் மக்கள் என்றால் வேசிக்கு பிறந்தவர்கள் என்று அர்த்தம். அது பேலியாலின் மக்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவஜனமே, இவர்கள் பேலியாலின் மக்கள் என்கின்ற அனுபவத்தில் இவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவங்க? நீதிமொழி 22:5 வாசிக்கும் போது,
நீதிமொழி 22:5 வாசிங்க பார்க்கலாம். மாறுபாடு உள்ளவனுடைய வழியோ முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். இவங்க ஆத்துமாவை காக்காம மாறுபாடான வழியில, முள்ளான வழியில தான் ராஜ்யம். யார் ராஜ்யம்? நல்ல பெரிய வீடு கட்டணும், நல்ல பெரிய வசதியா இருக்கணும், இந்த ஊரே என்னை பெருமையா பேசணும், நல்ல காசு பணம் நிறைய வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சிற்றின்பங்கள் எல்லா தன்மைன்னு சொல்லி ஒரு பெரிய தேவனுக்கு விரோதமாக ஒரு சிற்றின்ப ராஜ்யம், ஒரு பொல்லாத ராஜ்யத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள். அன்பான தேவஜனமே, இதை நம்ம எப்படி ஜெயிக்கணும், எப்படி இதை செயல்படுத்தணும் அப்படின்னா, பிசாசு தான் என்ன பண்ண இந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டான். பிசாசு தான் இந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டான். இப்போது நேபுகாத் நேச்சாருக்கு பிற்பாடு நேபுகாத் நேச்சாருடைய பேரன் பெல்ஷத்சார் என்ன செய்தான் என்றால், தேவனுக்கு விரோதமான அருவருப்புகளை இவன் செய்தான். தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பரிசுத்த பனிமுட்டுகளை கொண்டு போய் இவன் என்ன செய்தான் என்று சொன்னால், இவனுடைய வேசிகளோடும் இவனுடைய வைப்பாட்டிகளோடும் இவன் பயங்கரமான களியாட்டு செய்து தேவனுடைய புனிதமான பரிசுத்தமான பாத்திரங்களிலே திராட்சரசம் குடித்து கொண்டு கழித்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் அவன் கண்களுக்கு முன்னதாக ஒரு கையிருப்பு வந்து அவன் கண்களுக்கு முன்னாடி ஒரு எழுத்தை எழுதுகிறது. அந்த எழுத்தை படிப்பதற்கு யாராலுமே முடியவில்லை. பாபிலோனில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அழைத்து கொண்டு வருகிறான். யார் வந்து இந்த எழுத்தை படித்து இதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சரப்பணியை உடுத்துவேன், ராஜ்யத்தில் பெரிய மேன்மையை கொடுப்பேன் என்று சொல்லி இந்த பெல்ஷாத்சார் அறிவிக்கிறான். அப்போது மிகவும் வயது முதிர்ந்த தானியேல் அங்கே பாபிலோனில் இருக்கிறார். அப்பொழுது வந்து அங்கே ராஜாவுக்கு சொல்லுவார், நீ கொடுக்கிற உன்னுடைய சரப்பணியும் உன்னுடைய ராஜப்பதியும் நீயே வைத்துக்கொள்ளும். எப்படி இதை மேற்கொள்ள வேண்டும்? இந்த முள்ளுள்ள இதயம் என்கின்ற இந்த முள்ளுள்ள இடம் என்கின்ற இந்த இதயத்தை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்று சொன்னால், இந்த உலக மேன்மைகள் எனக்கு வேண்டாம், அதை நீயே வச்சுக்கோ. ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி இயேசு ராஜ்யத்தில் வந்து இதோ உலகத்தினுடைய சகல மகிமையும் ராஜ்யத்தையும் கண்ணில் காண்பித்து நீ என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இதை உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்னாக வைத்தான். அப்பொழுது கர்த்தர் என்னை விட்டு அப்பாலே சாத்தானே என்று சொல்லி கர்த்தர் அவனை கடிந்து கொண்டார். அதை தான் தானியேல் இங்கே என்ன செய்கிறேன் என்று சொன்னால், அதை நீயே வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி உன் ராஜ்யம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அங்கே கடிந்து கொண்டதை பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம் அன்பானவர்களே. தானியேல் புத்தகம் 6வது அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் ரத்தாம்பரமும் கழுத்திலே புற்சரப்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாக இருப்பான். இந்த அருவருப்பான பாபிலோன் ராஜ்யத்தில் இதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் இந்த பிரபஞ்சத்துக்குரிய கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய அதிபதி. அவன் பொற்சரப்பணியை தன் கழுத்திலே அவன் தரிப்பிக்கப்படுகிறான். ராஜ்யத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருந்து கொண்டு 3ஆம் இடம் என்கின்ற இடத்துல, ஏன்னா அந்தி கிறிஸ்து, வலுசர்பம், அந்தி கிறிஸ்து, அதுக்கு அடுத்தபடியாக நீ தான் அந்த 3வது இடம். வலுசர்பம், அந்தி கிறிஸ்து, கள்ளத்திற்கு போலி திருத்துவம். இதில் வந்து 3வது இடம் என்பது இவங்க அந்தி கிறிஸ்துவ கள்ளத்திற்கு சேர்ந்து உனக்கு கொடுக்குற இந்த இடம். பிசாசு கள்ளத்திற்கு அந்தி கிறிஸ்து இவங்க சேர்ந்து கொடுக்குற இருந்தால் 3வது இடம். ஆக இந்த உலகத்தில் எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இந்த இன்பம் எனக்கு கிடைக்கல, என்னை எல்லாரும் கைட்டி விட்டுறாங்க, என்னை வந்து இவங்க நினைக்கவே மாட்டுறாங்க, எல்லாரும் பங்குறாங்க, எனக்கு மட்டும் இதை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னா அந்த சிற்றின்பத்துக்காக உங்கள் இருதயத்தெல்லாம் போட்டு உடைக்காதீங்க. எந்த அளவுக்கு உங்களை எளிமையாக வைத்துக் கொள்ளுகிறீர்களோ, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமையாக இருக்க வேண்டும். இதை எப்படி நம்ம ஜெயிக்க வேண்டும்? இவன் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை இவன் கொடுக்கிறான். அப்பொழுது தானியேல் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா 17 வசனத்தை வாசிங்க. 17. அப்பொழுது தானியேல் 16 வாசிங்க. இந்த பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாக இருப்பாய் என்றான். அப்போ தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதித்திரமாக உம்முடைய வெகுமானங்கள்,
உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து அதன் அர்த்தத்தை அறிவிப்பேன். எப்படி இந்த முள்ளுள்ள இடத்திலே விதைக்கப்பட்ட இந்த இதயத்தை எப்படி அதை நாம் மேற்கொள்ளலாம் என்று சொன்னால், துன்மார்கர் இந்த உலகத்தில் இருக்க நீயே வச்சுக்க. நல்லா கவனிங்க, உம்முடைய வெகுமானங்கள், நீ கொடுக்கிற இந்த கிஃப்ட், பிசாசு கொடுக்கிற இந்த உலக பெருமையான காரியங்கள், அதெல்லாம் ஊங்கிட்டே இருக்கட்டும், அது நீயே வச்சுக்க, அது உம்மிடத்தில் இருக்கட்டும். நீ கொடுக்கிற இந்த பரிசுகளை வேறொருத்தனுக்கு கொடுங்க. வேறொரு துன்மார்கர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். உனக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிற துன்மார்கர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நீ வேறொருத்தருக்கு கொடும். இந்த அறிக்கையில் தான் நாம் என்ன செய்ய முடியும்னா, இந்த முள்ளுள்ள இடத்தை நம்ம ஜெயங்கொள்ள முடியும். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இவன் கொடுத்த இந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு, அவர்கள் அத்தி இலைகளை தங்களுக்கு அறக்கட்சிகளை உண்டு பண்ணி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவங்க ஒளிந்து கொள்ள தான் அந்த சரப்பணி, இந்த ராஜ வஸ்திரம், இந்த ராஜ மேன்மை கொடுத்து வைப்பது. ஆனால் இதை நம்ம எப்படி ஜெயங்கொள்ள முடியும் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உனக்கு நான் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறேன். இதோ நான் உனக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறேன். உனக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கேன். என் நீதியின் வஸ்திரத்தையே நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அதை நான் வருகிற வரைக்கும் நீ காத்துக்கொள். அந்த நீதியின் வஸ்திரம் தான் அவருடைய பாடுகள், மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரம்பெறுதல், அவருடைய வருகை. இதுதான் அவருடைய நீதி. இந்த நீதியின் வஸ்திரத்தினாலே நாம் என்ன பண்ணணும்னாக்கா, இந்த முள்ளுள்ள இடங்களை நம்ம மேற்கொண்டு, இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பணம் எனக்கு இல்லை, அதை பற்றிலாம் கேர் பண்ண, பணத்தினால சண்டை வரவே கூடாதுங்க. வீடுகளில் நல்லா மைண்டில் வைத்துக்கொள்ளுங்க. சிற்றின்பங்களை அதிகமாக நீங்கள் நாடாதிருங்கள். பெரிய பெரிய சூப்பர் மால் நம்ம தேவைகளுக்காக போகலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னா எல்லா தேவைக்கும் உதவும். ஆனால் பணம்தான் வாழ்க்கை அல்ல. பணம்தான் வாழ்க்கை என்று இருக்கிறவர்களுக்கு நிம்மதியே இருக்காது. என்றால் வேதம் பணத்தை குறித்து நமக்கு நல்ல தெளிவை கொடு. பணம் நமக்கு எல்லாவற்றையும் தேவை, எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உடையவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஆக கர்த்தர் இங்கே சொல்லியிருக்கிறாரு, இந்த முள்ளுள்ள இடங்களில் இருக்கக்கூடிய இந்த முள்ளுள்ள இதயம் என்கின்ற இந்த இதயத்தை நமக்கு எனக்குன்னு ஒரு ராஜ்யமே, எனக்கு பேர், என்னை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த பிரபஞ்சத்தை குறித்த, இந்த உலகத்தை குறித்த கவலை அவங்களுக்கு. என்னை பற்றி யாருமே தப்பாக பேசக்கூடாது. என்னை பற்றி எப்போவுமே பெருமையாக தான் பேசணும். அது முள்ளுள்ள இதயம். அவங்கள பற்றி ஒன்று சொல்லிட்டா வெடிச்சிடும், அப்படி பர்ஸ்ட் ஆகிடும், அப்படி வெடிஞ்சிடும். அவங்களுக்கு இதையெல்லாம் வெடிஞ்சு அப்படியே கத்தி கூப்பாடை போட்டு, அதெல்லாம் முள்ளுள்ள இதயம். அன்பான தேவஜனமே, எனக்கு உன் வெகுமானங்களை, உன் பரிசு போக்களை எனக்கு வேண்டாம், அதை நீயே வச்சுக்க, வேற இடத்துல விட்றாத. ஆனால் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். இந்த அனுபவத்தில் தான் நம்ம அவனை ஜெயங்கொள்ள முடியும். ஆக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மகிமையின் வஸ்திரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக அவர் நமக்கு சீயோன் எருசலேம் என்கின்ற மகிமையிலே நாம் மகிமை அடைந்தவர்களாக நாம் இந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு தேவனுக்கு முன்பதாக நம்ம பூர்ணமாக்கப்பட்டவர்களாக நாம் நிற்போம். அதில் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னாக்கா, இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக தேவனுடைய வசனங்களை பகுத்து ஸ்டடி பண்ணி, பைபிள் ஸ்டடி அதெல்லாம் பேசும்போது வார்த்தை, இப்போ நம்ம ஏசப்பா கிருபையில், இப்போ நம்ம ஆரம்ப நாட்டில் எப்பவுமே கிருபையின் சத்தியம் தான் பேசணும். நல்ல கிருபையின் சத்தியத்தை ரொம்ப ஆழமாக தியானம் செய்தோம். இப்போதும் கிருபையின் சத்தியம் தான் பேசுகிறோம். கிருபையின் சத்தியத்தை தான் பேசணும். கிருபையை மட்டுமே பேசணும், சத்தியத்தை மட்டுமே பேசக்கூடாது. இதை பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. கிருபையின் சத்தியத்தை பேசணும் சபையில். என்ன, நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார், சத்தியமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆக கிருபையின் சத்தியத்தை நம்ம பேசும்போது இதை நம்ம ஜெயங்கொண்டவர்களாக, மேற்கொண்டு எல்லாவற்றையும் முடித்தவர்களாக, நாம் தேவ சமூகத்தில் ஜெயித்தவர்களாக, ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல இருதயம் உடையவர்களாக, உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் அதை நாம் காத்து கொண்டு தேவனுக்கு பிரியமானது என்னது என்று பகுத்து அறிந்து தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை ஒப்பு கொடுப்போமே. ஆனால் நாம் மீட்பை பெற்று அந்த சீயோன் எருசலேம், ஏன்னா இவங்க சீயோனை பகைத்து தான் வழிபோக்கனாக மாறிவிட்டான். ஆனால் இவர்கள் சீயோனிலே என்றென்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஏறுவார்கள். நாம் தேவனுடைய மகிமையை நம்ம என்ன பண்ணுவோம், ஏசாவின் பர்வதத்தை இந்த வேறொருனுக்கு குர்றா அப்படி சொன்னாங்க இல்லையா, அந்த ஏசாவின் பர்வதத்தில் இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் ஏறி ஏசாவின் பர்வதத்தை நியாயந்திருப்பார்கள். இந்த வாசத்தை முடிக்கலாம். உபதியாவின் புத்தகம் அந்த கடைசி வசனம் வாசிக்கலாம். உபதியாவில் ஒரே ஒரு புத்தகம்தான், அதில் கடைசி வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசித்து நம்ம முடிக்கலாம். ஏசாவின் பர்வதத்தை நியாயந்திருப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்போது ராஜ்யம் கர்த்தருடையதாக இருக்கும். ஆக சீயோன் பர்வதத்துக்கு
சியோன் பர்வதத்தை விட்டு வெளியே போன, சியோனை பகைத்து விட்டு வெளியே போன வழிபோக்கனாக, கல்லான இருதயம் உடையவனாக, முள்ளுள்ள இதயம் உடையவனாக இருக்கக்கூடிய இந்த விழுந்து போன இந்த மனிதன் மீண்டுமாக நல்ல இருதயம் உடையவர்களாக, அவர்கள் மீட்கப்பட்டவர்களாக, அவர்கள் சியோன் பர்வதத்தில் வந்து ஏறுவார்கள். இவங்க மகிமை அடைந்தவர்களாக சியோன் பர்வதத்துக்கு வந்து ஏறி, இவர்கள் நீதி உள்ள நியாயாதிபதிகளாக, உலகத்தையும் தேவ தூதர்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக, உலகத்தையும் தேவ தூதர்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக, இவர்கள் பூர்ணமாக்கப்பட்டவர்களாக ஏசாவினுடைய பர்வதத்தை அவர்கள் நியாயந்திருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இவர்கள் என்றென்றைக்கும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். தேவனுக்கு நீதி உள்ள நியாயாதிபதிகள் தேவை. அவர்கள் சியோன் பர்வதத்தில் வந்து என்றென்றைக்கும் ஆளுகை செய்யக்கூடியதற்காக தேவை. இதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக, நல்ல இருதயமுடையவர்களாக நம்மை மறுரூபப்படுத்துவோம். தேவன் நம்மில் மகிமைப்படுவதாக. நம்ம முழங்கால் இருக்கலாம். அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக